இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, இந்த திவ்ய நற்கருணை மூலமாக உமது உடனிருப்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றேன். இந்த ஆராதனை வழியாக பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைய இறை வார்த்தைகள் வழியாக இறைவன் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாகவே இருந்தவர் என்றும், அவர் வழியாகவே அனைத்தும் மீட்கப்படும் என்றும், இயேசுவினால் அனைத்தும் நடைபெறும் என்றும் உறுதி செய்கிறது. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவருடைய உடனிருப்பு நமக்கு மகிழ்ச்சியின் உடனிருப்பு, அவருடைய உடனிருப்பு நமக்கு ஆசீர்வாதத்தின் உடனிருப்பு, அவருடைய உடனிருப்பு நமக்கு எல்லா விதமான அற்புதங்களையும் செய்யும் என்று விளக்குகிறது. எனவே ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தை உணர்ந்து நாம் வாழ்வோம். அற்புதங்களும் அதிசயங்களும் நமக்கும் நம்மோடு இருப்பவர்களுக்கும் நடக்கும். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: விண்ணில் உள்ளவை, மண்ணில் உள்ளவை, கட்புலன் ஆபவை, கட்புலன் ஆகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் அனைவரும் படைக்கப்பட்டனர் என்றும், அவர் கட்புலனாகாத கடவுளின் சாயல் என்றும், படைப்பனைத்திற்கும் தலைப்பேறு என்றும் கூறுகிறது. எனவே இந்த இயேசு ஆண்டவரை இறைவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். அவரோடு நாம் இணைந்து நல் வாழ்க்கை வாழ்வோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: மணமகன் பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்கள் நோன்பு இருப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து தமது சீடர்களை நோக்கி விளக்குகின்றார். ஆண்டவர் இயேசு சீடர்களோடு இருந்தபோது அவர்கள் மீட்பை பெற்றார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். இயேசு இந்த உலகத்தை விட்டு சென்றவுடனே அப்போஸ்தலர்கள் இயேசுவின் பிரதிநிதிகளாக இயேசுவுக்காக வாழ்வார்கள் என்றும், பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் அவர்கள் சந்தித்தாலும் அதை கடவுளுக்காக ஒப்புக் கொடுப்பார்கள் என்றும், அவர்கள் எவ்வாறு இந்த உலகத்தில் சாட்சிய வாழ்வு கிறிஸ்துவிற்காக வாழ்வார்கள் என்றும், வேதனை அடைவார்கள் என்றும் இயேசு கிறிஸ்து முன்குறித்து காட்டுகின்றார். எனவே நம் வாழ்க்கையில் கிறிஸ்துவிற்காக படுகின்ற வேதனைகளை நாம் ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.